தமிழரின் பண்பாடு. வந்தவங்களை வாங்க அப்படின்னு சொல்லி வணக்கம் தெரிவித்து அவங்கள உட்கார வச்சு தண்ணி கொடுக்கறது. இன்றைக்கு நம்ம வீடுங்களில் இந்த ஒரு செயல் இருக்குதா? சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, சுனாமி வருது, அலர்ட்டாக இருந்துக்கோங்க, கடல் கொந்தளிப்பாக போகுது, இல்லை பூகம்பம் வரப்போகுது, நிலநடுக்கம் ஏற்பட போகுது அப்படின்னு அலர்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த அலர்ட் கொடுக்கும்போது உயிரை காப்பாற்றிக்கொள்ள மக்கள் எப்படி ஓடி போகிறாங்க. அதே போல் இந்த செயல்திறனால் நாடு முன்னேறிட்டு ஒரு பாதையில் வருது பார்த்தீங்களா? அந்த முன்னேற்றத்தினால மக்களுக்கு அழிவும் வரப்போகுது அப்படின்னு நமக்கு அப்பப்போ அலர்ட் கொடுக்குறாங்கல்ல. ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ஹெட்ஃபோன் வைக்காதீங்க, ரொம்ப இந்த ஏஐ உலகத்தில் நீங்கள் மூழ்கி போகாதீங்க, எது உண்மை எது பொய்ன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய அலர்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் நாமளும் அப்படியே எல்லா இந்த செயல்திறனையும் விட்டுட்டு நாம் ஓடி வந்துட்டு நம்மளை காப்பாற்றி கொள்ளணும் அப்படின்றது ஒரு ஆசையாக இருக்குது. அந்நாளின் நவநாளில் 5வது நாளில் இருக்கிறோம். வளர்ந்து வருகின்ற இந்த செயல்திறன் நுட்பங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வளர்ச்சியின் பாதையில் உலகத்தை எடுத்துகிட்டு போகுதோ இல்லையோ அது வேற ஒரு பகுதி. ஆனால் கடவுளால் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் மனித மாண்பு மிக்கவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்ல போகிறேன். மனித மாண்பு இன்றைக்கு இது இருக்குதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. வாங்க, வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? இப்படி கேட்குறதே கிடையாது. நம்ம இன்றைக்கு எங்கே பாருங்கள், பஸ்ஸாக இருக்கட்டும் அல்லது மெட்ரோவாக இருக்கட்டும் இல்லது துறவர சபைகளாக இருக்கட்டும் வீடுகளாக இருக்கட்டும், எங்கேயுமே நம்ம அதிகமாக எதில் ஆக்கிப்பையாக இருக்கிறோம்? நமது வேலைகள், பணியாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும். அப்போ நம்ம ஃபோனில் லேப்டாப்பில் நம்மளோட அந்த செயற்கை திறன் அந்த கருவிகளில் நம்ம அதிகமாக நமது மென்மையான இந்த கரங்களை போயிட்டு நம்ம தொட்டு வேலைகளை செய்கிறோம். ஒழிய நம்ம பக்கத்தில் ஒருத்தர் விழுந்து கடந்தால் கூட அதே மென்மையான கரங்களை வச்சு அவங்கள போயிட்டு நம்ம தூக்கி அரவணைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம யோசிக்கிறோம். இன்றைக்கு இந்த செயல்திறன்லாம் எதுக்குங்க? மனிதனுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக வேலைகள் முடியணும், மனிதன் நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கருவிகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதை தான் நம்ம பயன்படுத்தணும். ஆனால் இன்றைக்கு பாருங்களேன், பஸ்ஸில் போனால் ரொம்ப கஷ்டம். மனுஷன் நடந்துக்கிட்டு இருந்தான், பஸ்ஸில் போனாப்புல, அப்புறம் இப்போது ட்ரெயினில் போக ஆரம்பித்தாங்க. எல்லாத்துலேயும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஃபாஸ்டராக போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ கண்டுபிடிச்சாங்க. பாருங்கள், மெட்ரோவில் நானும் இப்போ அடிக்கடி போகிறேன். ஆனாலும் ஒரு நாளும் ஒரு சமாதானமாக அமைதியாக மெட்ரோவில் உட்காந்து போக வேண்டிய இடத்துக்கு நான் போனதே கிடையாது. மெட்ரோவில் போனாலும் அதே டென்ஷன் தான், சீக்கிரம் போகணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அதுக்கு பிறகு லிஃப்ட் கிடைக்குமான்னு அதுக்கு கூட மனசு அலைப்பாயுது. இன்றைக்கி நாம் நிதானமாக இல்லை, அமைதியாக இல்லை, நம்மையே நாம் கவனித்து கொள்வதில்லை. ஏன் அப்படின்னா இந்த ஏஐ வளர்ந்து வருகின்ற இந்த ஒரு செயல்திறனில் நம்மையே நம்ம மூழ்கடிச்சிட்ருக்கோம். ஆண்டவர் இயேசு தொடக்கத்திலேயே மனிதர்களை படைத்த பொழுது அவரோட சாயலில் உருவில் உங்களையும் என்னையும் படைத்தார். அப்போது என்னை நான் மதிக்க வேண்டும், என் கூட உள்ள உங்களையும் நான் மனித மாண்போடு நடத்தணும், மதிக்கணும். இன்னொரு விஷயம் புனித பவுல் சொல்கிறார் இல்லைங்களா, நீ பிறரை மதிக்கவில்லை அப்படின்றா ஆண்டவரோட அன்பு உன்னிக்கிட்ட அங்கே இல்லை. நற்செய்தியில் நம்ம படிக்கிறோம், உன்னோட சகோதரனை பார்த்து நீ முட்டாளே என்ன சொல்லாதே. ஏன்னா உன்னோட சகோதரன் சகோதரி யாரோட உறவில் படைக்கப்பட்டிருக்காங்க? கடவுள் அங்கே இருக்கிறாரு. அதை தான் புனித பவுல் சொல்கிறாரு, ஒவ்வொருவரும் இறைவன் வாழ்கின்ற ஆலயம் அப்படின்றாரு. அப்போ அந்த ஆலயத்தில் கடவுள் இருக்கிறாரு. கடவுளை நம்ம உண்மையாக அன்பு செஞ்சால் நம்ம கூட இருக்கிற மனிதர்களையும் நம்ம அன்பு செய்யணும் அப்படின்றது தான் ஒரு சின்ன விஷயமா இருக்குது. இந்த மனித மாண்பு இன்றைக்கி துறவர சபைகளில் குடும்பங்களில் உங்கள்கிட்ட என்கிட்ட இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அன்பா புன்னகை தர்றது, வாங்க அப்படின்னு சொல்கிறது, உதவி செய்கிறது, மன்னிக்கிறது, இந்த மனித மாண்புகள் எல்லாம் வரணும். என்னதான் ஏஐ செயல்திறன் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு போனாலும், செயல்திறன் கருவிகள் விஞ்ஞானம் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு போனாலும், அன்னைக்கு ஆண்டவர் இயேசு செஞ்ச அந்த நல்ல விஷயங்களெல்லாம் இந்த செயல்திறன் செய்ய முடியுமா? அண்ணால் அவங்களோட பொண்ணு மரியாதை வளர்த்தாங்க பார்த்தீங்களா, அந்த பியூட்டிஃபுல் ஒரு வளர்ப்பு அதை தர முடியுமா? இல்லை இயேசு செய்த புதுமைகள் மரியாளோட அந்த குவாலிட்டிஸ் தான் வருமா? குஷ்டரோகியாக இருக்கிறாங்க, சகதியில் சேரில் புரண்டுட்டு இருக்கிறாங்க, அவங்கள போயிட்டு தூக்கிட்டு அவங்களுக்கு பணிவிடை செய்கிறாங்க ஒரு பெண்மணி, புனிதியானாங்க அன்னை தெரசால். அவங்களோட பணித்திறன் இந்த செயல்திறன் தர முடியுமா? அல்லது ஞானம்மா ஒன்றுமே இல்லாமல் போனாலும், கணவர் இல்லை, அவங்களுக்கு 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு என்று எதையுமே வைத்துக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் விட்டு மக்களுக்குன்னு பணி செஞ்சாங்களே, அந்த ஒரு மனசை இந்த செயல்திறன் நமக்கு தருமா? நிச்சயமாக தராது. உலகம் எதை நோக்கி எப்படி வேண்டாலும் போகட்டும், ஆனால் இயேசுவின் பிள்ளைகள் நீங்களும் நானும் மனித மாண்பு மிக்கவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம்.